சார், ஜோதிடத்துல ஆட்சி உச்சம்னு சொல்றத கேள்விப்பட்டிருக்கோம். அதை எப்படி பிரிச்சாங்க சார்? அதை பத்தி சொல்ல முடியுமா? அதாவதுமா, ஆட்சி என்பது வான்வெளியில் உள்ள கிரகங்களை முறையாக வரிசைப்படுத்தி காட்டியது தான் ஆட்சி. உச்சம் என்பது உச்ச கிரகத்தோட கதிர்வீச்சு பூமிக்கு அதிகமாக வருவதை தான் காட்டணும். இதுக்கு உதாரணமாக நம்ம சொல்ல போனோம்னா, இப்போ சூரிய பகவான் சித்திரை மாதத்தில் உச்சம் பெறுறார். இப்போ சித்திரையில் எந்த அளவுக்கு வெப்பம் வருங்கிறது எல்லாரும் உணர்வோம். இது மாதிரி தான் ஒவ்வொரு கிரகத்தோட கதிர்வீச்சு பூமிக்கு வரதான் நம்ம காட்டுறோம். மெயினாக ஒரு கிரகத்தை நம்ம வலிமை நிலை அறியணும் அப்படின்னா பொதுவாக முக்கோணவியல், சதுரவியல், இப்படி சில விதமான கணித சூத்திரத்தை வச்சு தாம்மா ஒரு கிரகத்தோட வலிமை நிலை அறியணும். இப்போ நான் ஆட்சி உச்சம் எப்படி பிரித்தாங்கிறத விஷயத்த சொல்கிறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆட்சி பிரித்தது அப்படிங்கிற விஷயம் நான் முன்னாடியே காட்டினது தான். காலபுருஷ லக்கணமாகிய சிம்மத்திலேருந்து வானியலில் உள்ள கிரகத்தில் இங்கே சூரியன் ஆட்சி பெறுவார், அடுத்து புதன் ஆட்சி பெறுவார், சுக்கிரன் ஆட்சி, அப்புறம் அதுக்கப்புறம் செவ்வாய் இருக்கும்னு, அதுக்கு அப்பாற்பட்டு காலகட்டம் குரு, அப்புறம் சனி, இப்படி தான் வரிசை கிரகமாக ஆட்சி பெறக்கூடிய நிலைகளை சொல்லி காட்டணும். அதான் ஆட்சிங்கிறது. இந்த முந்தைய பாடத்தை நான் எடுத்திருந்தேன். இதற்கு அப்பாற்பட்டு இந்த உச்சம் அப்படிங்கிறத நான் பார்த்தோம் அப்படின்னோம்னா, இதுதான் உச்ச கிரகங்கள், இப்படி தான் உச்சங்கள் அமைஞ்சிருக்கு. பொதுவாக இதையும் நம்ம முன்னோர்கள் இந்த உச்ச நீச்சத்தை ஏதாவது ஒரு வகையில் தவறுகள் நடந்துருங்கனால்தான் இவங்க இந்த திசைகளில் வச்சு இவங்களை எல்லாருமே பிரித்து கொடுத்தாங்க. உதாரணம் பார்த்தோம்னா, இது கிழக்கு, இந்த கிழக்காக காட்டி தான் இந்த சூரியனை இது பண்ணது. இது இப்போ பார்த்தோம்னா வடக்கு, இந்த பகுதியெல்லாம் வடக்கு. இது பார்த்தோம் அப்படின்னோம்னா சனிக்குரியது இது மேற்கு, செவ்வாய்க்குரியது இது தெற்கு. ரெண்டு பகுதி சேர்ந்தது ஒரு திசையாக கொண்டும். இப்போ இந்த அமைப்புகளில் இந்த கிழக்கும் இந்த வடக்கும் சேர்ந்தது தான் இந்த வடகிழக்கு. இதை ஆளக்கூடியவர் கேது பகவான். இப்போ இந்த அமைப்புக்கு இது வடக்கு, இது மேற்கு, வடமேற்கை ஆளக்கூடியவர் தான் புதன், இதில் உச்சம் கொடுக்கறது. இப்போ இந்த அமைப்புகளில் இங்கிட்டு தெற்கு, இங்கிட்டு பார்த்தோம்னா மேற்கு, தென்மேற்கை ஆளக்கூடியவர் தான் இந்த ராகு. இதற்கு அப்பாற்பட்டு பார்த்தோம்னா இது தெற்கு, இது கிழக்கு ஆளக்கூடியவர் தான் சுக்கிரன். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், என்னங்க ராகு கேது இங்கே தானே உச்சம் சொல்கிறாங்க, நீங்கள் அங்கே கொண்ட காட்டினீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது தேவகுருவாகிய குருவோட இடம். இப்போ தேவகுருவாகிய இந்த இடத்துல அரக்கனாகிய சுவர்பானுக்கு தேவகுருவை விட வலிமையாக கொடுத்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால அதை தூக்கி இங்கே கொண்டாந்தாங்க. அவ்வளோதான், அதுதான் அமைப்பு. இதில் தான் அவங்களுக்கு கொலாப்ஸ் ஆகிறது. இது காலகட்டங்கள் இதை திக்குகளை வச்சு பிரிக்கும் போது மிக நேர்த்தியாக நம்ம ஒரு அமைப்பில் எங்கேருந்து ஒரு வரன் வரும், நம்ம எந்த திசையை நோக்கி போனால் இன்றைக்கி நமக்கு வெற்றியாக இருக்கும், இதெல்லாம் இந்த அமைப்புகளுக்காக தான் இதை வச்சு பிரித்தது. இந்த அமைப்பில் இதை தவறுதலாக உங்களை எல்லாருமே கரெக்ட் பண்ண முடியலங்கிறனால இப்போ திசைகளே ஆல்ரெடி மாற்றி வச்சுருக்காங்கன்னு சொன்னேன், பாடம் எடுத்தானுங்களே, வடக்கு தெற்காக்கி, தெற்க வடக்காக்கி. அதனால தான் இவங்க யாருமே எங்கிட்ட இந்த வரன் வருங்கிறத விட உங்களுக்கு துல்லியமாக வரையறுக்க முடியலை. இதுதான் இந்த விஷயத்தோட தன்மை. இதை தாண்டி இதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய விஷயங்களை நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க காலகட்டம். அதாவது எப்படி சொல்ல போனோம்னா, அந்த சூரிய பகவான் இதுதாங்க 12 மாதங்க, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, இதுதான் 12 கட்டம் தான் இந்த 12 மாதம். இப்போ உதாரணங்க, இப்போ இந்த சூரியன் இதுதான் சித்திரை மாதம். சூரிய பகவானை நம் முன்னோர்கள் சித்திரை மாதத்தில் தான் வழிபாடு பண்ணாங்க. உதாரணத்துக்கு நம்ம எடுத்தோம்னு வைங்களேன், இப்போ நீங்கள் மகாபாரதம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், மகாபாரதத்தில் பாண்டவர்களும் பாஞ்சாலியும் தன்னோட சித்திரை மாதத்தில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சூரிய தேவனை நோக்கி தவம் இருந்து அவங்க அட்சய பாத்திரத்தை வாங்குவாங்க. இதே அமைப்பில் அடுத்து இங்கே சந்திரன் உச்சம் பெறுறது வைகாசி. பொதுவாக இந்த வைகாசி 1ஆம் தேதியே அவங்க கங்கையில் நீராடி, அந்த முதல் தேதி நீராடி தன்னோட 7 பிறவியோட பாவத்தை போக்கினாங்க இந்த சந்திரனோட அமைப்பில். அதனால தான் எல்லா வல்லவர் மேலான பரம்பொருளாகிய சிவபெருமானே கங்காதேவிக்கு சந்திரனை தலைமையில் தூக்கி வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது, அது சிவபுராணமே போகணும். சரிங்க, அடுத்த கட்டம் இந்த கேது என்னங்க, இது இப்போ ஆனி மாதம். ஆனி மாதத்தில் இந்த கேது என்ன கடவுள்னாங்க, பொதுவாக மருத்துவ கடவுளே கேது தான். நீங்கள் ஆதி காலத்தில் பார்த்தீங்களா, ரொம்ப டீப்பாக போகணும், புராண நூல்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நெடுநாள் வியாதி, நிறையா விதமான இந்த ஆரோக்கியத்திற்காக மருந்து சாப்பிட்றது, இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் ஆனி மாதத்தை தான் மருத்துவத்துக்காக பயன்படுத்தினாங்க. நீங்கள் இதுக்கு நூலெல்லாம் போக வேண்டியதில்லை, கூகுளில் தேடினாவே கிடச்சிடும். ஆனி மாதம்தான் இவங்களுக்கு மருத்துவ சார்ந்த விஷயத்தை செஞ்சாங்க. அடுத்து இது ஆடி மாதம். ஆடி மாதத்தில் தான் அது குருன்னா யார் தெரியாதா, வாத்தியார், நமக்கு பாடம் சொல்லக்கூடிய அத்தனை பேரும் குரு தான். அந்த அமைப்பில் அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னோம்னு வைங்களேன், ஆடி மாதம் கரெக்டாக முழு பௌர்ணமி அன்னைக்கு தான் குருவை போய் வணங்கணும். இன்றைக்கி இது எதாக இருக்குது தெரியுங்களா, இன்றைக்கி குரு பூர்ணிமாவாக இருக்குது. ஆடி மாதத்தில் உள்ள பௌர்ணமியில் குரு பூர்ணிமா, அதனால குருவுக்காக வணங்குறது காலகட்டம். இப்போ ரெண்டுமே பார்த்தோம்னு வைங்களேன், குருவை வணங்குறது தான். நம்மளே சொல்லியிருக்கோம் ஆவணி மாதத்தில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்ட்டு. இந்த ஆச்சாரியார்கள் இருக்காங்கள்ல, அவங்க எல்லாமே தன்னுடைய பூநூல் மாற்றுறது, தன்னுடைய சமய சடங்கெல்லாம் இதில் தான் செய்வாங்க காலகட்டம். இதற்கு அப்பாற்பட்டு இது என்னங்க, புரட்டாசி மாதம். புதன் யார் அப்படின்னா கல்வி கடவுள் தான். அதனால தான் இன்றைக்கி கல்வி கடவுளாகிய சரஸ்வதிக்கு
நம்ம இதில் விழா எடுத்து கொண்டாடுறோம், சரஸ்வதி பூஜை அப்படிங்கிற அமைப்புக்கு. சரி, இதை தாண்டிங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே சனி பகவான் உச்சம் பெறார். இப்போ சனி பகவான் என்ன ஐப்பசியில் உச்சம் பெறாரு. பொதுவாக இந்த ஐப்பசி மாதம் பார்த்தோம்னா துலா மாதம். இதில் துலா காவிரி விரதம் அப்படின்னு ஒன்று இருப்பாங்க. அதாவது சிலப்பதிகாரம் படித்தா தெரியும். சிலப்பதிகாரத்தில் நம்ம பெண்கள் 48 நாட்கள் தன்னுடைய கணவனை வேண்டி அவங்க தவம் இருப்பாங்க. அதே மாதிரி ஆண்களும் இருப்பாங்க. இந்த விரதத்தோட தன்மை என்னென்னா, ஒரு மனிதன் கர்மகாரகன் தான் சனி. தன்னோட கர்ம வினைகள் எதன் மூலியமாக ஒரு மனிதனுக்கு இருக்குங்கிற விஷயத்த அந்த ஜாதகத்தோட தாத்பரிய நிலையை உணர்ந்து அதற்கேற்பார் போல் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் போது அந்த கர்மா நிவர்த்தியாகி நம்ம மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தோடு நிம்மதியோடு வாழ்வதற்காக முன்னோர்கள் வகுத்த ஒரு அற்புத சூட்சம வழிபாடு. இதை காலப்போக்கில் இந்த ஐப்பசி மாத வழிபாடை இன்றைக்கி ஐயப்பன் பிடிச்சி வச்சிருக்காரு. ஐயப்பனை பார்த்தீங்கன்னு வைங்களேன், 44 விரதம் வந்து அதே சனிக்கிழமை தான் அவருக்குரிய கிழமை. அவரோட வேட்டி தான் கருப்பு வேட்டியை தான் அன்றைக்கி பார்த்தோம்னா அவங்களுக்கு கட்டுறது எல்லாம் சனி பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக. அப்படியே அந்த வழிபாடை போய் நீங்கள் பண்ணாட்டி கூட சிலப்பதிகாரம் சொல்லியிருக்கோம். ஐப்பசி மாதம் கடைசி தேதியையும் கார்த்திகை மாதம் முதல் தேதியினாலும் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயம் இந்த வினைகள் தீரும் சொல்லுவாங்க. இந்த ராகுவோட அமைப்புகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இது மார்கழி. இதை பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பீடை மாதம் சொல்கிறதுக்கு காரணம்னா ராகு ஒரு பழி வாங்கக்கூடிய கிரகம், அதே மாதிரி தீய கிரகங்கிறனால இங்கே பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த ராகு பாவனோட தன்மைக்கு அதனால தான் பழையது கழிதலும் புதிய புகுதலுங்கிற மாதிரி போகியெல்லாம் கொண்டாடுறதுமா. இதையே மங்கள மாதம் சொன்னாங்க அப்படின்னோம்னா செவ்வாய் தான் மங்கள காரகன். அதனால் என்ன மங்கள காரியமாக தான் பொங்கல் வச்சு மஞ்சள் கொத்து கட்டி இந்த விளையாட்டெல்லாம் இது அப்போ வீர விளையாட்டாகிய வீரம் செவ்வாய் தான் காரணம். அந்த வீர விளையாட்டு நடக்கிறது. இதற்கு மேலே சுக்கிரபகவான் உச்சம் பெறுவது திருமணத்துக்கான காலகர் அவர் தான். அந்த காலகட்டம் பார்த்தோம் அப்படின்னோம்னா இங்கே உள்ள சிவபெருமான்லேருந்து முருகன்லேருந்து அத்தனை விதமான ஒரு நல்ல அணுக்களை எல்லா தெய்வங்களும் இந்த மாதத்தில் தான் அவங்க திருமணத்தை நடத்தினாங்க. அதனால் சுக்கிர மாதம் சொல்கிறது. ஆண்டாள், சொக்கநாதர், அதே மாதிரி எல்லா வகையிலையுமே இதில் தான் அவங்களுக்கு திருமணம் எல்லாமே நடக்கும். ரொம்ப விசேஷமான அமைப்புமா. நன்றி சார். ஆட்சி உச்சம்னா என்ன, அதை எப்படி பிரிச்சாங்கன்னு ரொம்ப விரிவாகவும் அழகாகவும் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து தமிழ் ஜோதிடம் பற்றி நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.